ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் இரண்டாம் ஆயிரம். ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி தனியன்கள். திருக்கோட்டியூர் நம்பிகள் அருளிச் செய்தது. கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம. கலிகாலத்தில் உண்டாகும் அஞ்ஞானத்தினால் உண்டாகின்ற இருள் என்னும் அறியாமையை எவர் ஒருவருடைய ஒளிவிடும் மொழிகள் என்கின்ற உலக சூரியனுக்கு இணையானவரான கவிபெருமானை தியானம் செய்கிறேன். இவருடைய சொற்கள் அறிவின்மையான அகைரலை போக்குகின்றன. இப்படிப்பட்ட கவிப்பெருமான் திருமங்கை ஆழ்வாரை அடியேன் கருத்துள் என்றும் கொள்கிறேன். எம்பெருமானார் அருளிச் செய்தது. வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல். பரகாலன் வாழ்க, இவர் பகைவர்களின் பாவத்தை நீக்குபவர் வாழ்க. திருக்குறையலூர் என்னும் திருத்தலத்தில் வாழ்கின்ற அரசரே வாழ்க. எண்ணி பார்க்க இயலாத ஆச்சரியத்தை அளிக்க வல்ல பண்புகளும் செயல்களும் உடைய மாயோனான எம்பெருமானை தம்மிடமுள்ள வாளின் ஆற்றலை எடுத்து காட்டியதன் மூலம் எம்பெருமானிடமிருந்து திருமந்திர பொருளை பெற்றுக்கொண்ட திருமங்கை மன்னன். உள்ளும் புறமும் ஒழுக்க தூய்மையுடையவர். அப்படிப்பட்ட ஆழ்வாரின் திருக்கரங்களில் உள்ள ஒளிபொருந்திய பெரிய வேற்படை வாழ்க. கூறத்தாழ்வார் அருளிச் செய்தது. நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல்கள் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே. பகைவர்களுக்கு காலனாக திகழும் திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த பாசுரங்கள் கொண்ட நூல்கள் மனதில் உண்டாகின்ற அறியாமை என்னும் இருளை அகற்றும் விளக்காகவும் அடங்காத நீண்ட நெடும் பிறவி என்னும் கொடிய நஞ்சினை மாற்றும் மேலான திருவமுதாகவும் திகழ்கிறது. தமிழில் அமைந்துள்ள எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்னும் ஐவகை இலக்கணத்திற்கும் இலக்கியமாக திகழ்வதுடன் வேதங்களின் சாரமாகவும் பிற சமயத்தவர்கள் என்னும் பஞ்சுக்கு நெருப்பு பொறியாகவும் ஆழ்வாரின் பாசுரங்கள் அமைந்துள்ளன. எம்பார் அருளிச் செய்தது. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோணிந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா. எங்களுக்கு கதியாக அமைந்தவரே, ராமானுசன் என்னும் திருநாமம் கொண்ட முனிவரே, மறைநூல்களை கற்கும் பொழுது உண்டாகும் ஐயங்களை போக்கி எல்லாரையுமே அடிமையாக ஏற்றுக்கொண்ட தவங்களின் மிக்க முனிவர்கட்கெல்லாம் அரசனாய் அமைந்தவனே, நிறைந்த புகழை கொண்ட திருமங்கை ஆழ்வார் அருளிச் செய்த வேத வடிவமாக திகழும் பெரிய திருமொழி என்னும் 1000 பாசுரங்களும் ஆரம்பம் முதலாக இறுதி வரை அடியேன் மனதில் எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய மனதினை அடியேனுக்கு தேவரீர் அளித்தருள வேண்டுகிறேன். சோமாட்சி ஆண்டான் அருளிச் செய்தது. மாலை தனியே வழிபறிக்க வேண்டுமென்று கோழிப்பதிவிறந்த கொற்றவனே, வேலை அனைத்தள்ளும் கையால் அடியேன் வினையை துணித்தள்ள வேணும் துணிந்து. திருமாலை தனிவழியில் இருந்து கொண்டு கொள்ளையடிக்க வேண்டுமென்று எண்ணி திட்டமிட்டு அரசமரத்தடியில் பதுங்கிக் கொண்டிருந்த திருமங்கை மன்னனே, இந்த திருமங்கை மன்னன் தன் வேட்படையை அணைத்து கொண்டருளும் திருக்கரங்களால் அடியேனுடைய தீவினைகளை தாங்கள் மன உறுதியுடன் துணிந்து வெட்டி களைந்தருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்.